Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே உள்ள பர்வதமலையில் பக்தர்களை மிரட்டி வனத்துறையினர் 2000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பர்வதமலையில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் சிலர் வந்திருந்த நிலையில் அவர்கள் கேமரா வைத்திருந்துள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினர் கேமரா எடுத்து வர அனுமதி இல்லை என கோரி பக்தர்களை மிரட்டி அவர்களிடமிருந்து சுமார் 2000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுள்ளனர். விடியாத திமுக அரசு பக்தர்கள் எடுத்து வரும் பொருட்களை பாதுகாத்து வைக்க பாதுகாப்பு அறையை அமைக்காமல் அவர்களிடமே வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே ஆய்வுக்காக எடுத்துச் சென்ற தண்ணீரின் மாதிரி முடிவை வெளியிட வேண்டி கிராம சபை கூட்டத்தில் தண்ணீர் பாட்டில்களுடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முகாசி பிடாரியூர் கிராம ஊராட்சி கிணறு மற்றும் போர்வெல்களில் தண்ணீர் மாசுபட்டதாக புகார் அளித்ததில் மாதிரிகள் எடுத்துச் சென்று 3 மாதங்களாகியும் ஆய்வு குறித்த விவரங்கள் வெளியிடப்படாமல் உள்ளது. இந்நிலையில் ஸ்டாலின் மாடல் ஆட்சி ஏமாற்று ஆட்சி என்பதை நிரூபிக்கும் விதத்தில் தண்ணீர் பாட்டிலுடன் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து அக்னி தீர்த்த கடற்கரை வரை பேருந்து இயக்கப்படாததால் பக்தர்கள் அவதியடைகின்றனர். அக்னி தீர்த்த கடற்கரைக்கு செல்லும் பேருந்துகளை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே நிறுத்துவதால் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு செல்லும் பக்தர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு போக்குவரத்து துறையின் மெத்தன போக்கால் ஆட்டோ ஓட்டுநர்கள் 300 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 11 மணிக்கு நானும் அலைஞ்சேன். ஆட்டோவும் நிற்க மாட்டேன், ஆட்டோக்காரனும் வரமாட்டேன்றாப்புல, பஸ்ஸும் வரமாட்டேன்றாப்புல. அப்புறம் ஒரு போலீஸ்காரங்க திட்டத்தில் நிப்பாட்டி என்னை ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டு நான் கொண்டு போய் நான் அக்கனி வீட்டுக்காரத்தை இறக்கி விட்டுருந்து இன்னொன்று வந்து இறக்கி விட்டு வண்டி போகாதமா நீ போன்ற ஆட்டோக்காரன் கூப்பிட்டா ஆட்டோக்காரன் வரமாட்டேன்றான். எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு நான் நிற்கிறேன் 2 மணி நேரம். பஸ்ஸுக்கார கொட்டியா பஸ்ஸுக்கார அங்கே போகாது பஸ் அப்படின்றாப்புல. ஆமாம், இங்கேதான் நிப்பாட்டுவோம், நான் பஸ் போகாத. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மற்றும் செவிலியர்களின் கைப்பைகள் மாயமான நிலையில் அதனை ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. மருத்துவமனையில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் கைப்பையை திருடிவிட்டு எந்தவித பயமும் இல்லாமல் சாவகாசமாக செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து புதுவை பெரிய கடை போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகையில் சம்பா நெற்பயிர்களை மர்ம நோய் தாக்கியுள்ளதால் நெல்மணிகள் பதராக மாறுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். புதுப்பள்ளி, விழுந்தமாவடி, காமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சுமார் 2000 ஏக்கருக்கும் மேல் சம்பா சாகுபடி செய்துள்ள நிலையில் தற்போது குலை நோய் தாக்கத்தால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் திறனற்ற திமுக அரசு அதிகாரிகள் வெறும் ஆய்வு மட்டும் செய்வதாகவும் இழப்பீடு வழங்குவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது வரைக்கும் தமிழக அரசு செவி சாய்க்கவே இல்லை. வேளாண்மை துறை அதிகாரிகள் கண் துடைப்புக்கு ஆய்வு பண்ணிட்டு போறாங்க. ஆனா நிவாரணம் எதுவுமே ஒரு 1000 ரூபாய் கூட இது வரைக்கும் நிவாரணம் போடல. நெல் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் கார்ல போறாங்களே தவிர இங்க வயலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நேர்ல வயலை பார்த்தாதான் பாதிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தமிழக அரசு உடனடியா இந்த ஏக்கருக்கு ஒரு 15,000 நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அத்திப்பட்டியில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் உள்ள கொதிகலன் குழாயில் கசிவு ஏற்பட்டது. இதனால் 2வது நிலையில் 2வது அலகில் சுமார் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக தெப்பத் திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சுப்பிரமணியர் தெய்வானை சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் எழுந்தருளி வலம் வர பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.